ரம்யா வந்து என் கூட மேட்ச் பார்க்க ஒத்துக்கிட்டா. நான் வந்து பெங்களூர்ல சிஎஸ்கே மேட்ச்சுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி ரம்யாவுக்கு விண்டோ சீட்டு, எனக்கு பக்கத்து சீட்டு. அதுக்கப்புறம் விஐபி டிக்கெட், ஸ்டேடியம்ல எனக்கும் ரம்யாவுக்கும் விஐபி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். ரம்யா கால் பண்றேன். ரம்யா மேட்சுக்கு ரெடியா போலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரம்யா சொல்றா, ஏய் தோனி விளையாடுவார்ல அப்படின்னு கேட்டான். நான் வந்து ரம்யா கிட்ட உண்மையை மறைக்க விரும்பல. நான் சொன்னேன், ஏய் தோனி இஸ் ஹர்ட், உனக்கு புரியலையா அப்படின்னேன். அதுக்கு வினோத் அது ஹர்ட்னு சொல்லக்கூடாது. ஒருத்தங்களுக்கு அடிபட்டு இருக்குன்னா சட்டுன்னு அடிபட்டா ஈ காட் ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம். அடிபட்டு ஒரு இன்ஜரியில இருக்காங்கன்னா இஸ் இன்ஜர்ட் அப்படின்னு சொல்றோம். நான் உடனே ஓகே தோனி இஸ் இன்ஜர்ட், மேட்சுக்கு போலாமா அப்படின்னு கேட்டேன். ரம்யா சொல்றா, வினோத் தோனி விளையாடுற வரைக்கும் நான் உங்களோட மேட்ச் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னா. நான் உடனே ரம்யா கிட்ட, ஒன்னு நம்பி நான் ஃபிளைட் டிக்கெட் மேட்ச் டிக்கெட்லாம் புக் பண்ண பாத்தியா, நவ் ஐ எம் ஃபீலிங் ஹர்ட் அப்படின்னு. வினோத் கரெக்டா சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஃபீலிங் ஹர்ட். நீங்க வந்து சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈசாலா கப்பு சிஎஸ்கே.